ஹாய் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 3 Proவோட கேமரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக வந்து உள்ளே இருக்க எல்லா விஷயமும் யூஸ் பண்ணிவிட்டேன். இதோட ஃபுல் ரிவ்யூ வேணுமா அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா ஆரம்பத்தில் ஃபோனோட டப்பா மட்டும் காமிச்சிட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அன்பாக்சிங் வீடியோ நான் இன்னும் போடல. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து நான் வாங்கினது லேட்டு. மே எண்டில் தான் வந்து வாங்கினேன். அது ஏப்ரல் 20 எண்ட்லேயே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால் அன்பாக்சிங் வீடியோ போடல. உங்களுக்கு அப்படி வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன். டப்பா இங்கே இருக்குது, ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து வெறும் டப்பாவை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவும் ஒரு கேமரா சாம்பிள் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து Realme 3 Proவோட பேக் கேமராவில் வந்து 1080p 60 frames/s எடுத்த ஒரு வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோ மற்றும் நிறையா இமேஜ் சாம்பிள்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா சன் செட்டப்பை எடுத்தது. குரோமா பூஸ்ட் ஆட் பண்ணி பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அந்த பில்டிங்லாம் நாய்ஸ் இருந்தாலும் இமேஜ் நல்லா இருந்துச்சு. ஸ்லோ மோஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 120 frames/s வந்து ஸ்லோ மோஷன் வந்து ஃபுல் ஸ்மூத்தாக இருக்கும். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம். இதே கொஞ்சம் வெளியே வந்து இந்த மாதிரி பிரைட் டைமில் எடுத்தாலும் நமக்கு இதே மாதிரி தான் வந்து சாம்பிள் கிடைக்கிது. ஸ்லோ மோஷன் வந்து 120 frames/s அப்படின்னு வரப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாலாம் இருக்காது. 960 fps மாதிரி ஓரளவு மாடரேட் ஸ்லோ மோஷனாக தான் நமக்கு இருக்கும். ஸ்லோ மோஷன் பொறுத்தவரை நம்ம பார்த்தீங்கன்னா 720 frames/s அதாவது 720p பிக்சல் ரெசல்யூஷனில் தான் நம்மளால் எடுக்க முடியுமே தவிர வந்து 1080pயில் எடுக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ 120 frames/s எடுத்த ஒரு வீடியோ. இது வந்து பெர்ஃபெக்டாக வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. இந்த 120 frames/s எந்த ஒரு லிமிட்டடும் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் 960 frames/s அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிமிட் நிறையா இருக்குது. அந்த 10 செகண்ட் தான். அதுவும் அந்த நடுவில் இருக்க வந்து 8 செகண்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அந்த டைமுக்குள்ளே எடுக்கிறதுக்கு தலைவலி போயிடும். அது ஸ்லோ மோஷன் எடுக்க வேணான்ற மாதிரி ஆயிரும். இது 120 frames/s எடுத்தது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு முத்து முத்தாக வந்து தண்ணி ஒழுவுறது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தெரியும். ரியலாக பார்க்குற மாதிரி தெரியும். இதே 960 fpsல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேகமாக வரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்லோவாக வரதே வந்து அங்கங்கே கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப் இருக்க வீடியோ மாதிரி தெரியும். ஆனால் வந்து அதுவும் அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்ல பிரைட்டான லைட்டை பொறுத்த வரையும். திருப்பி இந்த இமேஜுக்கு வருவோம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு 6:30 to 7 இருக்கும். மேகலாம் வந்து கொஞ்சம் வந்து ரெட்டிஸாக இருந்துச்சு. குரோமா பூஸ்ட் மூலிமா வந்து ஃபுல் ரெட்டாக வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூல் கேமரா வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு தான் சொல்லும். ஆனாலும் இங்கே நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கிளாரிட்டி வந்து கிளியராக இல்லை. ஆனால் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இது வந்து நான் எடிட்டிங் ஆப்பில் ஜூம் பண்ணுறதுனால உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்றது என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதுவும் நான் வந்து உள்ளே சொல்லியிருப்பேன். அந்த அல்ட்ரா ஹெச்டி மோடப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது பார்த்து கலர் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. வந்து அப்டேட்டுக்கு முன்னாடி வார்மாக இருந்துச்சு. கலர் எல்லாமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் போக போக அவங்க கொடுத்த 2-3 அப்டேட்டுக்கு அப்புறம் இல்லை. இது வந்து முன்னாடி எடுத்தது குரோமா பூஸ்ட் ஆட் பண்ணி இதோட பிக்சர் பார்த்தாலே ரொம்ப பளிச்சுன்னு கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த குரோமா பூஸ்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து சோஷியல் மீடியாஸில் போடுற இமேஜ் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடச்சிரும், எந்த வித எடிட்டிங்கும் யூஸ் பண்ணாமல். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரளாவுக்கு ஒரு டூர் மாதிரி போயிருந்தேன். அங்கே போனப்போ நிறைய சாம்பிள்ஸ் எடுத்திருந்தேன். எல்லாமே ட்விட்டரில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அங்கே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக போய் நீங்கள் ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஐடி இது தான், போய் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நிறையா சாம்பிள்ஸ் இன்னும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் கொடுக்காத சாம்பிள்ஸ் எல்லாமே அதில் இன்னும் நிறையா இருக்குது. அடுத்து இங்கே வந்து 3 கம்பேரிசன் வந்து பார்க்க போகிறோம். இதில் இருக்க Realme 3 Pro இருக்க மோட்ஸ் வந்து இது 3மே அல்ட்ரா ஹெச்டி, குரோமா பூஸ்ட் அண்ட் நார்மல். இப்போ இந்த 3ஐயும் உங்களுக்கு மேலாப்பில் பார்த்தா குரோமா பூஸ்ட் மட்டும் வித்தியாசமாக தெரியும். ஏன்னா சேச்சுரேஷன் லெவல் அதிகமாக இருக்குது, கலர் தூக்கலாக இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு வந்து அந்த அல்ட்ரா ஹெச்டி மோடில் வந்து டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. அந்த பிளர்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. பார்க்க அப்படியே வந்து ஃபுல்லாக நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அல்ட்ரா ஹெச்டி மோடில் வந்து நார்மலாக எடுத்தது. இந்த இமேஜும் அப்புறம் இந்த பக்கத்தில் இந்த ஒரு வருது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் வந்து அல்ட்ரா ஹெச்டி மோடில் எடுத்தது. இதே வந்து எல்லா யூடியூபர்ஸும் பொதுவாக பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக வந்து அவங்க எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ஸ் வச்சு ஜூம் பண்ணுவாங்க. அப்படி ஜூம் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். இதே நார்மலாக உங்கள் ஃபோனில் வந்து ஒரிஜினல் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நான் கன்ஃபார்மும் பண்ணிக்கிறேன். இது வந்து வேறு எந்த இதுலையும் எடுக்கல. என்னோடய ஃபோனில் நான் எடுத்த இமேஜ் தான். இதோட சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 13.9 MP. அதாவது நார்மலாக எடுக்கிறப்ப 5 to 10 MPக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். மினிமம் 3 மேக்ஸிமம் 10 வரை இருக்கும். அந்த அல்ட்ரா ஹெச்டி மோடில் 12, 13, 14 இந்த அளவுக்கு ரீச் ஆகுது. இப்போ இது ஜூம் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் அங்கே பார்த்த ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக நிறையா வித்தியாசம் இருக்கும். இந்த நம்பர்
கூட வந்து அந்த ரிசல்ட்டில் தெரியலை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்பரும் தெரியுது. கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஏற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த மஹேந்திரா அப்படின்ற காரோட சிக்னலும் அந்த சொல்கிறது கம்பெனி பேரும் உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியுது. இதுதான் வந்து நிறைய யூடியூபர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க எடிட்டிங் வேலை கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருவாங்க. சில பேர் தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் பொதுவாக சொல்ல. ஆனால் வந்து அப்படி காமிக்கிறது மூலிமா வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த அல்ட்ரா ஹெச்டி மோடில் வேஸ்ட்டு, இதில் வந்து அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வெறும் கிமிக் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அதுக்கான பதில் கிடச்சிருக்கும். இது வந்து நான் மொட்டை வெயிலில் வந்து ஓகே சன் மட்டும் இருந்தால் ஒயிட் பேலன்ஸ் நல்லா இருக்குதா, டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குதா, இல்லை சுற்றி முற்றி க்ளவுட்ஸ்லாம் ப்ளர் ஆகுதா அப்படின்னு பார்த்தேன். கண்டிப்பாக வந்து நீட்டாக இருந்துச்சு அந்த இமேஜில். போர்ட்ரேட் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் அப்டேட் மூலிமா. ஃப்ரண்ட் வந்து அப்டேட்டுக்கு முன்னாடி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அப்டேட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கலன்ட்டு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேருக்கும் க்ளவுட்ஸுக்கும் வந்து அப்படியே ஒயிட் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபோனுக்கு இந்த பாக்ஸில் வந்து பிளர்னஸ் வந்து சரியில்லை, டெப்த் சென்சிங். பின்னாடி வந்து க்ளவுடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவும் ஒயிட்டும் கலந்துருந்துச்சு. இது அப்டேட்டுக்கு முன்னாடி எடுத்திருந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் முடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த முடியும் சேர்த்து கலர் வந்து ஒயிட் பேலன்ஸ் ரொம்ப வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இல்லை. ஜூம் பண்ணி பார்த்தா வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் குறை தெரியுது. கண்டிப்பாக அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா கீழே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கிற அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். என் கையில் இப்போ Realme 3 Pro இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து Realme 2 Pro வச்சுருக்காரு. அது சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பாய்.